लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2314வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம் திருவள்ளவாள் திருவல்லா என்கிறது. திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார். அதிலே இது 3வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான பேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வாணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்திரளும் கையால் அடியேன் வினையை துணித்துறளவேனும் துணிந்து. இதோ 863வது பாசுரம். பூணுலாம் மென்முலை பாவைமார் பொய்யினை மெய்யுது என்று பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழையென கருதினாயேல் நீள்நிலா வெண்குடை வானனார் வேள்வியில் மண்ணிறந்த மானியார் வல்லவாள் சொல்லுமா வல்லை ஆய் மருவ நெஞ்சே. ஆபரணங்கள் அழகான ஆபரணங்களை தங்களுடைய மார்பகங்கள் இளம் மார்பகங்களின் மீது மென்மையான மார்பகங்கள் மீது அணிந்துள்ள பெண்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் பொய்தான் என்று நீ கருதுவாயானால், இங்கே பொதுவாக பெண்கள் என்று சொன்னாலும் பாவைமார் என்று சொல்லுக்கு பெண்கள் என்று சொன்னாலும் கூட அவனவனுக்கு சொந்தமான பெண் என்று கருதக்கூடாது. விலை மாதரையும் பரத்தையரையும் இங்கே குறிப்பிடுவதாக நினைத்து கொள்ள வேண்டும். பொண்ணுக்காகவும் மணிக்காகவும் பொருளுக்காகவும் ஒருவனை அனுபவிக்க துணிகிற அல்லது அவனுடைய அனுபவத்திற்கு ஒத்துக்கொள்கிற பெண்களாக இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் செய்வது தவறு என்று நீ கருதினால் அது தப்பு. அங்கே இருக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அவர்களை அனுபவிக்கக்கூடாது என்று நீ கருதுவாயானால் அப்படி எங்கே போகணும்னா நீள்நிலா குடை என்று சொல்கிறார். பரந்த நிலாவை போன்ற வெண்கற்ற குடை உடையவனாம் மகாபலி சக்கரவர்த்தி. அவனுடைய ஒரு குடையின் கீழ் சகில உலகங்களையும் ஆண்டு கொண்டிருந்தான் அவனுடைய காலத்திலே. அப்படிப்பட்ட மகாபலியினுடைய யாகசாலைக்கு சென்று 3 அடி நிலம் கேட்ட வாமனனாயிருந்து பின்னர் விஸ்வரூபமாக திருவிக்கிரமனாக ஆன பெருமாள் இருக்கிற ஊர் இந்த திருவல்லவாள் என்கிற திவ்ய தேசம். எனவே அங்கே போ என்று சொல்கிறார். மானியார் என்ற சொல்லுக்கு பிரம்மச்சாரியான வாமனமூர்த்தி என்ற பொருள். தன்னுடைய திருப்பாதத்தால் சிறிய பாதத்தால் 3 அடி நிலம் கொடு என்று நிலவு அளவிற்கு மிகப்பெரிய பறந்து விரிந்த வெண்கற்றை குடையை உடைய மகாபலி சக்கரத்திடம் யாகசாலையில் சென்று இறந்த பெருமாள் இருக்கிற ஊர் இந்த திருவல்லவாள் என்று திவ்ய தேசம். திருவால்வாய் திருவல்லா என்று இப்போது அழைக்கப்படுகிறது. பெண்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பொய். பெண்கள் என்பது பெண்களிடம் கிடைக்கிற சுகமெல்லாம் வெறும் அற்பம்தான் என்று நீ கருதினால் நீ சென்று சேர வேண்டிய இடம் திருவல்லா என்கிற திவ்ய தேசம் என்று சொன்ன பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். பூணுலா மென்முலை பாவைமார் பொய்யினை மெய் அது என்று பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழையென கருதினாயேல். பெண்கள் தரும் இன்பமே சுகபோகமானது, அவர்களை விட வேறு எதுவும் சுகமே கிடையாது என்று எவனாவது ஒருத்தன் சொன்னால் அது பொய்ன்னு நீ நினைச்சா, நீ நிலா வெண்குடை வானனார் வேள்வியில் மண் இறந்த மானியார் வல்லவாள் செல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே.
அப்படி என்றால் சந்திரன் அளவுக்கு மிகப்பெரிய வெண்கொற்ற கொடையை கொண்டு ஆட்சி புரிந்த மகாபலியுடைய யாகசாலைக்கு சென்று தன்னுடைய திருப்பாதங்களால் மூவடி நிலம் கேட்டானே. மானியா என்றால் பிரம்மச்சாரியாக இருந்த பெருமாள் கேட்டு வாமன ரூபமாக சென்று மண்ணிறந்தானே, அவனுடைய பாதத்தை நீ தழுவ வேண்டும் என்று திருவல்லா என்கிற இந்த திவ்ய தேசத்திற்கு வா என்று திருவல்லா திவ்ய தேசத்தை பற்றி 3வது பாசுரம் இது. நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியார்த்தனாவா பிரகதேசுவாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினோட இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய்க்கல்ல. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு திருக்கல் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.